வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒரு நபர் ஃபேஸ்புக்கில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தார். அதாவது மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கு அவங்க அப்பா பிள்ளைகிட்ட 4 வழி சொல்கிறாராம். இந்த 4 வழியை நீ கடைப்பிடிச்சேன்னா மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிடுவர் மகனே, இப்போ இருக்கிற செல்வம் உனக்கு அப்படியே நிலைச்சு நிற்கும், நீ நல்லா வருவேன்னாராம். என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா சாகர தருணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 1, ஃபஸ்ட்டு நீ நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வாழ்னாராம். நம்பர் 2, நீ வீடு முழுக்க தோளுனால் ஆன வேலியை பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னாராம். நம்பர் 3, ருசியாக சாப்பிடணும் அப்படின்னாராம். நம்பர் 4, மனைவியை எப்பவும் கட்டி போட்டுரு அப்படின்னாராம். சொல்லிவிட்டு அவங்க அப்பா போயிட்டார். இந்த பையன் புத்திசாலி கிடையாது, ஒரு அரை புத்திசாலி. நம்ம அப்பா என்ன சொன்னார், நம்ம ரைஸ் மில் வச்சுட்டுருக்கோம், நம்ம நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டிலேருந்து நம்மளுடைய ஆஃபீஸ் வரைக்கும் பந்தல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தலை பல கோடிக்கு போட்டு நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வந்தாராம். வீடை சுற்றி தோல் மாட்டிடுவோம் அப்பா சொல்லியிருக்காருலன்னு சொல்லிட்டு வேலியை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய இறைச்சி கடையில் போய் தோலாக வாங்கி எல்லாத்தையும் மாட்டினார். சுற்றியில் இருக்க பார்க்குறவங்க என்னடா பண்ணுறான்னு யோசிச்சாங்களாம். 3வது விஷயம், ருசியாக சாப்பிட்ணுன்னு சொன்னார். வீட்டில் நல்ல ஒரு வேலைக்காரமாக, ஆஃபீஸில் ஒரு சமையல்காரமாக செஞ்ச ஒரு சமையல்காரமாக வச்சு நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அடுத்தது பார்த்துட்டேன்னா மனைவியை கட்டி போடு. ஐயோ, மனைவியை கட்டி போட்டால் கை வலிக்கும், அதனால் ஒரு ஈஸியான ஒரு மிருதுவான ஒரு கயிறு எடுத்து அதை வாங்கி பஞ்சு போல் கட்டினாராம். கட்டின உடனே கொஞ்ச நாள் ஆகுது, இப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்பா நம்மளை பணக்காரராவா, இது அப்படியே நிலைக்கும்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு இந்த பந்தல் போட்ட செலவு, இவனுக்கு சூரிய வெளிச்சமே உடம்புல படலை, டெஃபிஷியன்சி வந்துடுச்சு, உடம்புல டிசீஸ் வந்துடுது. அடுத்தது பார்த்துட்டுனா வீடை சுற்றி அந்த தோல் நாத்தம் தாங்க முடியல. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வீடை காலி பண்ணிவிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க, யாருமே வீட்டுக்கும் வேலைக்கு வர முடியல. ருசியாக சாப்பிட்ணுன்னு சொல்லி அப்பா சொன்னார், நீ இனிப்பு நிறையா தின்னி சக்கரை நோய் அவருக்கு வந்துடுது. 4வது மனைவி இப்படியே கட்டி போட்டிருந்தா என் வாழ்க்கையை கொடுமைப்படுத்துகிறேன்னு பிரிஞ்சு போயிட்டாலாம். ஐயோ எல்லாம் போயிடுத்தேன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு நாள் அப்பா படத்துக்கிட்ட போய் அழுதாராம். அப்பா நீ சொன்னேன்னு கேட்டு எல்லாத்தையும் போயிடுத்தேனாராம். நீ புத்திசாலின்னு நினச்சேன், முட்டாள்னு நிரூபிச்சிடடா. முதல் விஷயம், நிழலில் போயிட்டு நிழலில் வாடினா என்னென்னா, இருட்டில் போயிட்டு இருட்டில் வாப்பா. காலையில் இருட்டில் போகணும், சூரிய உதயம் ஆனவுடனே டக்குன்னு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிடணும், இருட்டில் வரணும், ஆஃபீஸ்லேயே இரு, முழுசாக தொழிலை கவனிச்சுக்கோ, அப்போ நீ பணக்காரன் ஆவேன்னு சொன்னேன். நீ வீட்டு முன்னாடி பந்தல் போட்டு விட்டுட்ட. 2வது பாயிண்ட்டு, நீ ஃபஸ்ட்டு தோல் கொண்ட காவல் இதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். நீ தோலை கொண்டு கட்டி வைட்ட. அப்படி கிடையாது, தோல் கொண்டனா நாய், பூனை இது போன்ற விஷயத்தை வீடு முழுக்க வச்சுரு, அது உன்னுடைய தோட்டத்தையும் உன்னுடைய வீட்டையும் பாதுகாக்கும்னு சொன்னேன். கடைசியில் தோலை கொண்டு போட்ட. 2வது முட்டாள்தனம் பண்ணிவிட்டேன். 3வது விஷயம், நீ ருசியாக சாப்பிடு அப்படின்னு சொன்னால் பசியாக இருக்கும்போது உனக்கு எதுவுமே ருசியாக இருக்கும், அதனால் வயர் நிறையா சாப்பிடுப்பான்னு சொன்னேன். நீ அதுக்கு வேண்டி 2 பேர்த்த வேலைக்கு போட்டு அவளுக்கு சம்பளத்தை கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். மனைவியை கட்டி போடுன்னு சொல்லிட்டு கையை கட்டுறதுலடா, பாசத்தினால எப்போவுமே கட்டி போடு, அவரை பிரிஞ்சு இருக்காத, அவள் இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக இல்லைனாலும் பரவாயில்ல, முட்டாள்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறத உன்னை வச்சே நீ உணர்ந்துக்கோ, அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே கண் கலங்கினாராம். இப்படி தான் சில விஷயத்தை நாம் என்ன ஏது என்று புரிந்து கொள்ளாமல் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். இந்த மாதிரி நிறையா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை நம்மளுடைய ஜோதிட ரீதியாக இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்க பார்க்குறோம். நேரம் சரியில்லைன்னா இந்த மாதிரி தான் யோசிப்போம், நேரம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இல்லாத விஷயத்தையே நல்லா யோசிக்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்குங்கிறது ஜோதிட சாஸ்திரம் மட்டும்தான் சொல்லுது. இன்றைய தினத்தில் அதை பார்க்க போகிறோம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து போன்ற அத்தனை விஷயங்களும் பார்த்து நிறையா பேர் பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்காங்க. நிறையா ஃபோன் கால்ஸ், திருமண தகவலுக்கு ஃபோன் கால்ஸ் நிறையா பண்ணி அது புக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ.
12 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறையும். எப்பா நல்ல வேலை, எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வராமல் ஒன்று விட்டா ஒன்று எதையா ஒன்று இதெல்லாம் இருக்கதா செய்யும், பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கேட்ட மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். மூல நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், நினச்சதை சாதிப்பேன். நிறையா படிக்கணுங்கிற ஆசைகள் வரும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். குறிப்பிட்ட எண், உங்களுக்கு பிடித்த எண் 2ஆக இருந்ததுன்னா உங்கள் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஹவு இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவேன். இன்றைய தினத்தில் எனக்கு பிடிச்சது லக்கி கலர் ஆரஞ்சு வந்துடுத்து பற்றியா, அதான் கடவுள் இருக்கார். திடீர்னு சுவாமி படம் உங்களுக்கு அம்மன் பிடிச்சது பத்தியா, அதுதான் எப்படி ஹவு அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரொம்ப யோசிச்சு யாராவது தூக்கத்தில் எழுப்பிட்டால் கோவம் வந்துடும். சில பேர் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பிட்டா அப்படின்னு கோவப்படுவேன். இல்லைன்னா ரொம்ப பிடிச்ச வாழை தெரிஞ்சாலும் 5 minutes 10 minutes அப்படின்னு சொல்லி அந்த 5-10 minutes 30 minutes ஆகிடும். அவள் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்ல திருப்பி நீங்கள் தான் எழுப்ப சொல்லியிருப்பேன் கடைசியில். இந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அந்த கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு தொட்டதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்லதில் முடியும். ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய தொடக்கம் இன்றைக்கி எதுவும் வேண்டாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம், மற்றவா விஷயம் வேண்டாம். யாராவது ஏதாவது ஒன்று பண்ணினா தலையிட வேண்டாம். கண்ணை மூடிக்கோங்க, காதை கேட்டுக்காத வேண்டாம், விட்டு கொடுத்துருங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ஒரு விஷயத்தில் உங்களை நம்ப வச்சா அதை நம்ப வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இன்றைக்கி யதார்த்தமாக விடுறது நல்லது. சுவாமி நாமம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். உங்கள் சமயோஜித யோசனை மனம் என்ன சொல்லுதோ அந்த மனம் சில நேரங்களில் தப்பாக, சில நேரங்கள் ரைட்டாக கூட சொல்லு. ஏன்னா சந்திரன் இல்லையா மனோக்காரகர், அதனால் மனம் என்ன சொல்லுதோ கேட்கலாம். ஆனால் அதில் பெரியவங்ககிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணுவோம். ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடி பல காரியங்கள் எடுத்து செய்வீங்க. தடங்கள் இருந்தாலும் அதை ஜெயிச்சிருவீங்க. பொசசிவ்னஸ் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இவா என்ன இப்படி பேசிட்டா, அவள் என்ன இப்படி பேசிட்டாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகங்கள் சக்ஸஸாக உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும். சில பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். தாயாருடைய ஆரோக்கிய உபாதைகள் இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு மடத்துக்கு ஆச்சாரியாராக இருந்துருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, டீச்சராக இருந்துருக்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டுருக்கவங்க, கராத்தே மாஸ்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி நண்பர்களுக்கு நமக்கு ஒரு காரியம், ஒரு நூல் கிடச்சா போதும், எனக்கு கயிறுலாம் வேண்டாம், நூல் கிடச்சா போதும், நான் ஏறிடுவேன். இறைவா எனக்கு காப்பாற்றுன்னு வேண்டின்னு இருக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. உடல் உபாதை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வயசுக்கு மேலே யார் சார் வேலைக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்குறவா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். நல்ல இடம், நல்ல விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவா பிரச்சனையை தலையில் எடுத்து வச்சுக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனை அதுக்கு மேலே இருக்குது. அதனால் மற்றவர்கள் பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காதீங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலையை இறைவன்ட்ட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு அடுத்த விஷயத்தை நோக்கி போகலாம். எனக்கு அன்பு செலுத்தல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சின்ன விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. நாள் நேரம் கெட்டு போயிடும். ஏன்னா அவள் அப்படி தான் இருப்பாள். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம நேர காலம் அப்படி இருக்குது. அதனால் நம்ம முழுமையாக சம்பாத்தியம், வேலை இதை போன்ற விஷயத்தை பற்றி கவனித்து கொண்டால் கடகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சில மாற்றம் மன மகிழ்ச்சியை தரும், சில மாற்றம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால் தடுமாற்றம் இல்லாத மாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், அதே மாதிரி விற்க வாங்க போகியத்திற்கு எப்படி விளம்பரம் சொல்கிறாங்க பாருங்கள், விற்க வாங்க போகியத்திற்குன்னு போடுவாள். அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது விற்கணும்னு நினச்சிருந்தா, வாங்கணும்னு நினச்சிருந்தா, போகியத்துக்கு விடணும்னு நினச்சிருந்தா, வாடகைக்கு விடணும்னு நினச்சிருந்தா அந்த காரியம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். சிம்மராசி அன்பர்கள் பல பேர் பல விஷயத்தை சொன்னாலும் நடந்த உண்மை எனக்கு தெரியும், என்னங்கிறது எனக்கு தெரியும், பேசுகிறவா பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பேரன், பேத்தி, அதே மாதிரி மகள், மகன், அதே போன்று பெரியவர்கள்,
இவங்க மாதிரி எல்லாத்துக்கூடயும் உட்காந்து சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதில் ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பணம் முதலீடு சேமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நம்ம கொடுக்கக்கூடிய பிரச்சனை, பிறர் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்ம மட்டும் இருக்கோம், வேறு யாராவது இருந்தால் வச்சுக்கோவேன் தாங்க முடியாது அப்படிங்கிற யோசனைகள் இருந்துட்டுருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்கள் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. சில நேரங்கள் சில காரியங்களை வெளியில் சொல்ல மாட்டீங்க. எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்கள் ஆரோக்கிய கேடு வரும். அதனால் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசப்படாது, நான் சொல்கிறேன் அப்படின்னு வீட்டில் ஏதாவது சொல்லி நீங்கள் போய் மற்றவாட்டை சொல்லிட்டு வந்துடுவேன். சொந்த பந்தங்களை பார்த்த உடனே என்ன பேசுறது என்ன பேச வேண்டானே தெரியாது, சிரிச்சுட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுவேன். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நன்னா இருக்குது. ஏதேனும் உபயோகரமான நாளாக இருக்கும். தாயாருடைய சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு உங்களுக்கு. துளாராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். எங்கேயும் கிடையாதுன்னா வீட்லேயே எங்கேயும் நடந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருப்பீர்கள். மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கணும். அப்படியே யூடியூப் பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இதை முகத்தில் போட்டால் நல்லது, இது வேறு கரெக்ட், இதை பண்ணால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் அட்வைஸ் பண்ணாமல் கேட்காம பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அதுக்குண்டான ரெப்ளிக்கா உங்களுக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது அனுபவவாதிகள் சொல்கிறதை கேட்டுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிப்பில் அனுகூல்யம் இருக்குது. அனிமேஷன் சம்மந்தமாக, ஏஏ சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. யூடியூபராக இருந்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அரசியல் இருந்துருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். ரொம்ப நாளாக தடுமாற்றம் இருந்த விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். அதன் மூலமாக நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க. குரு மாதிரி ஒருத்தர் கிடைக்கும்பொழுது ரொம்ப நன்னா பழகுவார். ஆனால் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவர் குரு, அவ்வளோதான். எல்லா சப்ஜெக்டையும் அவர்கிட்ட பேசாதீங்க, பின்னாடி அதுவே வினையாக மாறும். துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், அதை யோசிப்போம். பேசாமல் சங்கடத்தையே பேசி ஒரு காரியம் கிடையாது. எனக்கு என்ன லாபம், வாட் இஸ் ப்ராஃபிட் ஃபார் மீ அப்படின்னு இங்கிலீஷில் பேசி யோசிப்பேல். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நம்ம அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவராங்க இருப்பாங்க. பெரிய பெரிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்துருக்கிறவாளுக்கு இந்த பதவி எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கணும், வீட்டில் பக்கு என்னடா இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், இவர் இப்படி பேசின்னு இருக்காரு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி கொஞ்சமாவது வேலை செய்யும். அதனால தான் அந்த தர்ம சங்கடங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது பல பேருக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அதுலேருந்து எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன், நிலையாக தான் இருப்பேன். இருப்பினும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பகிர்ந்துப்பேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஓட்டப்பந்த வீரராக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்க, கபடி ஆடக்கூடியவர்கள், செஸ் பிளேயராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவங்க, பப்ளிக் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும். எல்லா சேலஞ்சும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. தனுசு ராசி அன்பர்களே, நேரம் நல்லா இருக்கா சார், எப்படி இருக்குது 2024 அப்படின்னு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. கடைசியில் பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு போஸ்ட் போட ஒரு அவாட்டையும் கேட்டுடுவேன். சார் 2024 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா கேட்டு 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 பழக்கம். உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நன்னா இருக்குது, ஹோன்னு இருக்குது. அதை போய் நீங்கள் 4 பேர்கிட்ட 5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? நல்லா சௌக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இல்லையே சார் ஒன்றும் வித்தியாசம் தெரியலையேன்னு வருத்தப்படுறவங்க கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளோதான். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் நேரம், இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நீச்சல் அடிக்க தெரியாமல் குளத்தில் குதிக்கப்படாது. அதே மாதிரி வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டப்படாது. எதாக இருந்தாலும் கற்றுக்கிறேங்கிற விஷயத்தில் போய் கேட் அடிக்கிறது, செவுத்து அடிக்கிறது, திண்ணை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வண்டி கொடுத்தவா தான் பாவம் யோசிக்கணும். இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்கள் சப்போஸ் யாராவது ஓட்ட தெரியாத கூட வண்டியாக கொடுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் பொருளில் கவனம் என்பது தேவை. எக்ஸாம் ஏதாவது இருக்கும்போது அது முழுசாக படிங்க. சக்ஸஸ் ஆவேல், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பலவிதமான யோசனைகள் மனசில் போகும். சார் என்ன ஜாலியாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காரு, ஒன்றும் இல்லை, சீரியஸாகவே இருக்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு. மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்பொருள் அங்காடி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. இவா புரிஞ்சுக்கலையே என்ன, அவா புரிஞ்சுக்கலையே என்ன, என்ன போய் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை மாடுலேஷன் எப்படி மாற்றி பேசினாலும் இன்றைக்கி புரிஞ்சுக்க மாட்டா. பிகாஸ்
12th பாவம். 12ஆம் இடம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு பெரிய பவர் கிடையாது. 11ஆம் இடம் காலையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், வெற்றியாக கூடி வரும். மத்தியானத்துக்கு மேலே அது இருக்காது. ஆனால் காலையில் ஏதாவது விஷயம் இருந்தால் பண்ணலன்னா நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, மரேன் இன்ஜினியரிங் சம்மந்தமாக, கடல் சார்ந்த துறைகளில் பணியாற்றின்னு இருக்கவங்க, துணி கார்மெண்ட்ஸ் பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கவங்க, தையல் கலைஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு பல பேர் பல விதமான பாராட்டுதல் இருக்கும்போது மனசில் அதில் லயக்காது. கோயில் கட்டுறது, யாருக்கேனா ஆப்ரேஷன்னா ஹெல்ப் பண்ணுறது, அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சேரிட்டி சம்மந்தமான விஷயங்கள் தான் உங்கள் மனசில் போயின்னு இருக்கும். சில நேரங்கள் எனக்கு கிடைச்ச வெற்றியே கிடையாது, இன்னொரு வெற்றி எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மனம் அப்படியே ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கும். பல பேர் பல விதத்தை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கூடிய சீக்கிரம் நிறைவேறும். மகர ராசி நேயர்களுக்கு, கும்பராசி அன்பர்களே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இவா இப்படி சொல்கிறா, அவள் அப்படி சொல்கிறா, உள்ள ஒன்று தோன்றது சக்ஸஸாக இருக்குன்னு சொல்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி 50% கொஞ்சம் தடங்கள் மாதிரி தெரியும், ஆனால் சக்ஸஸ் ஆகிடும். கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் சார் இது சரியில்லை, மேடம் இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் சரியில்லையா, இன்னொருத்தர் வந்து இல்லைங்க இதுதாங்க கரெக்டு, அந்த ரெண்டாவது சொன்னவர் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவார், ஃபஸ்ட்டு சொன்னவர் சரியாக சொல்ல மாட்டார். அப்போது இன்றைக்கி இறைவன் ஏதோ ஒரு வகையில் உங்களை ஒரு ஃபென்சிங் மாதிரி உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார். அது உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி வாட்ச் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, பொருள் சேர்க்குறது, வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, வீட்டுக்கு உண்டான பொருட்கள் வாங்குறது, தனக்கு உண்டான பொருட்கள் வாங்குறது, யாராவது ஒரு விஷயத்தை கேட்டுற மாதிரி உங்களுக்கு லாபகரமான பேச்சுக்கள் பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். சில தடங்கள் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். வீட்டில் ஏதேனும் சில பொருட்களை வைக்கும்போது கவனம் என்பது தேவை. இவா தெரியும் சரியாக வேலை சில வேறு என்ன வழி, அவள் தான் இருக்கா, வேறு எதாவது மாற்றினோம்னா போச்சு, புதுசாக ஆள் கிடைக்கிறது கஷ்டம், அதனால் விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். கும்பராசி நேயர்கள், மீன ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குடான அற்புதமான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பார்ட்னர்ஷிப் போடுறதுலாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல விதத்தில் பேசினாலும் ஜெயிக்கணும்னு எண்ணங்கள் மனசை நோக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கும். ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும்போது அதுக்குண்டான காரியங்களும் வேகமாக வந்து பணமும் வேகமாக வந்தால் நீங்கள் தான் பணக்காரர். ஒரு விஷயத்தில் நீங்கள் வேகமாக பண்ணும்போது காரியம் வேகமாக வரல, பணமும் வேகமாக வரலைன்னா அதுதான் கஷ்டம். ஒரு விஷயத்தில் அது எல்லாம் வேகமாக இருக்கும்போது நீங்கள் வேகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது உடல் உபாதை. இதுதான், இந்த மூணையும் தெரிஞ்சுட்டால் போதும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல் செயல்படுறது, பிரயாணத்துக்கு தயங்கப்படாது, வெற்றியை நோக்கி செயல்படணும். பல பேர் பல விதத்தை சொன்னாலும் இறைவன் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு ஓடுன்னு ஓடின்னு இருந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம். எனக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, மனசில் போட்டு உருக்குன்னு குத்துது சார். எப்படி முள் குத்துமோ அந்த மாதிரி குத்தும். சில டைம் இந்த எங்கேயாவது நடக்கும்போது டக்குன்னு முள் உள்ளே போயிடும். உள்ளே போய் நம்ம பின்னூசி வச்சு எடுத்தாலும் தெரியாது. டாக்டர்லாம் சொல்லுவாள் அப்படியெல்லாம் எடுக்கப்படாதுன்னு சொல்லுவாள். உள்ளே நறுக்கு குத்தும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனசில் போட்டு புளிஞ்சு எடுக்கிறது, அதுக்கு விவரிக்கவே முடியாது சார். எனக்கு அப்படி மனசை போட்டு கலங்கிறது. இதுக்கு ஏதாவது ஷார்ட்டாக சின்ன பரிகாரம் சொல்லுங்கள் சார், உடனே சரியாகிறதுக்கு சின்ன பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குற வாழ்க்கை இதோ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்ல ஒரு கட்டி கற்பூரம், ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பெரிய கட்டி கற்பூரம் வாங்கிக்கோங்க. கட்டி கற்பூரத்தை வாங்கி, சில பேருக்கு எனக்கு சைனஸ் இருக்குது சார், எனக்கு வந்து புகை பிரச்சனை சார்ன்னு சொல்லி சார் சொன்னாரேன்னு பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கட்டி கற்பூரம் வாங்கிக்கணும். கட்டி கற்பூரத்தை வாங்கி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன தெய்வம் இருக்கோ 16 தடவை அந்த பிரார்த்தனையை பண்ணி என்னோடய மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் போகும்னு நடுவில் கற்பூரத்தை வச்சு நல்லா வேண்டிட்டு கற்பூரத்தை வச்சு ஏற்றுங்க. அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் அந்த சுவாமியினுடைய நாமத்தையே சொல்லுங்கள். எங்கேயும் திரும்பாதீங்க, போகாதீங்க, எங்கேயும் பார்க்காதீங்க, கண்ணை மூடாதீங்க. அந்த இறைவன் படத்தையும் அந்த கற்பூரத்தையும் பார்த்துட்டே இருங்க. அந்த கற்பூரம் அணையும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் போயிடும். சார் நீங்கள் சொல்கிறது உண்மையாக ஏதோ சைக்காலஜிக்காக சொல்கிறேன், இல்லை சார் அப்படி கிடையாது. உண்மையாகவே உங்களுக்கு இது மாற்றம் கிடைக்கும். நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு புரியாது, அது வந்து அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது. நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். இது அத்தனைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஒரு பெரிய அதிசயம், ஒரு மிராக்கிள் தான் காரணம். உண்மையாகவே உங்கள் மனசை வந்து டக்குன்னு மாற்றி கொடுப்பார். இல்லைனா அதுக்கு தகுந்தாப்பில் யாராவது ஃபோன் பண்ணுவா, ஏதோ ஒரு காரியம் நடக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இது இறைவனுடைய அனுகிரகம் மட்டும்தான். உங்களுக்கும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பக்தியை சார்ந்து அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு. அதனால் நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல மாற்றம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா.